கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யும் மிகச்சிறந்த நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 4:37 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். திதி பிற்பகல் 12:06 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 முதல் 10 வரை, பகல் 12 முதல் 1 வரை, மாலை 3 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி ராகு. இன்று மாலை 4:40 வரையில் தனு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட மிகச்சிறப்பான நாள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுய தொழில் புரிபவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எனினும் நீங்கள் எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம், செலவுகளின் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எடுக்கும் காரியங்களில் மிக சுலபமாக வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். எனினும் மிக முக்கியமான காரியங்களில் அவசியம் பொறுமை தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் கனவான அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இன்று மாலை 4:40 வரையில் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம்.
முக்கியமான வேலைகள், பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மாலை 4:40 பிறகு நாள் முழுவதும் சிறப்பாக உள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இன்று மாலை 4:40 வரையில் மிகவும் சிறப்பாக உள்ளது. முக்கியமான வேலைகள், பணிகள், அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்று மாலை 4:40 முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்பம். கும்ப ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.